தன்னுடைய சொந்த குடும்பத்தினரை வீட்டுக்குள்ள பூட்டி வச்சு கேஸ் சிலிண்டரை திறந்து மிரட்டின இளைஞர் என்னதான் நடந்துச்சு விரிவா பார்க்கலாம் வாங்க. கேரளா பத்தினம்திட்டாவை அடுத்துள்ள அடூர்ல ஒரு இளைஞர் ஒருவர் தன்னுடைய பெற்றோர் மற்றும் சகோதரிய வீட்டுக்குள்ள அடைச்சு கேஸ் சிலிண்டரை திறந்து நான் இந்த வீட்டை தீயோட வச்சு கொளுத்திடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்காரு. கடந்த டிசம்பர் 31 இளைஞர் ஒருவர் கோபமுற்று தன்னுடைய அம்மா அப்பா சகோதரி எல்லாரையுமே வீட்டுக்குள்ள அடைச்சு பக்கத்துல இருந்த அவுட் ஹவுஸ்ல போயிட்டு கேஸ் சிலிண்டரை கொண்டு வந்து வீட்டு முழுக்க திறந்து விட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாம என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா தீயை காமிச்சு நான் வீட்டை கொளுத்த போறேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்காரு. குடும்பத்தார் கொடுத்த புகாரின் அடிப்படையில காவல் அதிகாரிகளும் அந்த இடத்திற்கு விரைந்து வந்திருக்காங்க. காவல் அதிகாரிகள் அந்த இளைஞரை வந்து பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிருக்காங்க. அப்போ அந்த இளைஞர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா கற்களை கொண்டு சரமாரியாக காவல் அதிகாரிகளை தாக்கியிருக்காங்க. ஒரு கட்டத்திற்கு மேல ஒரு வழியாக காவல் அதிகாரிகளும் அந்த இளைஞர்களை பிடிச்சு அவருடைய பிடியில் இருந்து அவருடைய சொந்த குடும்பத்தினரை மீட்டிருக்காங்க. பிறகு அந்த குடும்பத்தினரிடம் விசாரித்த பொழுதுதான் ஒரு உண்மை ஒண்ணு வெளியே வந்திருக்கு. என்ன அப்படின்னா அந்த இளைஞர் மனநலம் பாதிக்கப்பட்டவரா, அவர் தெரியாம தான் இது போன்ற செயலை செஞ்சுட்டாரு அப்படிங்கிற மாதிரி அவருடைய குடும்பமே வந்து சொல்லியிருக்காங்க. பிறகு காவல் அதிகாரிகளும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த குடும்பத்தை வந்து எச்சரித்து எந்த ஒரு வழக்குமே பதிவு செய்யாம கிளம்பி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்படி ஏற்பட்ட சம்பவம் அப்பகுதி முழுக்க சிறிது நேரம் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கு.